மெட்ரோ ரயில் சேவை துவக்க விழாவில் மத்திய அரசுக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்ற தமது கருத்துக்கு தொழில்துறை அமைச்சர் தங்கமணி வரம்பு மீறி விளக்கமளித்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜகவில் உறுப்பினர்களாக சேர்ந்தவர்களுக்கு பயிற்சி அளிப்பவர்களுக்கான பயிற்சி முகாம் டெல்லியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக டெல்லி புறப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜன் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் வரலாற்று பிழை என தெரிவித்த அவர் தமிழக அரசின் குறைகளை பாஜக தொடர்ந்து சுட்டிக்காட்டும் என்றார். மெட்ரோ ரயில் சேவை துவக்க விழாவில் மத்திய அரசுக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்ற தமது கருத்துக்கு வரம்பு மீறி விளக்கமளித்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் தங்கமணிக்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். உள்நோக்கத்தோடு அரைவேக்காட்டுத்தனமாக சொல்கிறேன் என்று சொல்லும் அளவிற்கு எனது வார்த்தை பிரயோகமும் இல்லை. இது மக்களின் கருத்தை நான் இங்கே எடுத்து சொன்னேன். அது மட்டுமல்ல, மக்களுக்காக இந்த ஊழல் மிகுந்த இந்த ஆட்சியில் சில பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நான் எடுத்து சொல்கிறேனே தவிர இதில் எந்த விதத்திலும் வரம்பு மீறி நான் கருத்துக்களை சொல்வதில்லை. ஆனால் நேற்று பதிலளித்த அமைச்சர் தங்கமணி அவர்கள் வரம்பு மீறிய வார்த்தைகளை ஒரு அரசியல் தலைவரை நோக்கி வீசியிருக்கிறார். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஜாதியை வைத்து அரசியல் செய்ய முயற்சிப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். குற்றம் நடைபெறும் பொழுது மதத்தை சார்ந்தவர்களாக அவர்களை பார்க்கக்கூடாதே தவிர குற்றம் சார்ந்தவர்களாகத்தான் பார்க்க வேண்டும். இந்த மதம், இந்த ஜாதி என்றவுடன் ஏன் திருமாவளவன் கூட ஜாதியை வைத்துத்தான் இப்பொழுது அரசியல் செய்ய முயற்சி செய்கிறார். ஆக இந்த மதம், இந்த ஜாதி என்று பார்ப்பதை விட பிரச்சனையின் அடிப்படையில் எல்லா பிரச்சனைகளையும் அணுக வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது.